மழை நீரை முறையாக சேமித்தாலே விவசாயத்தில் சாதிக்கலாம் என நிரூபித்து காட்டியுள்ளார் மானாமதுரையைச் சேர்ந்த துபாய் காந்தி. தனது நிலத்தை இவர் எப்படி மேம்படுத்தியுள்ளார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் கிளாங்காட்டூரை சேர்ந்தவர் விவசாயி துபாய் காந்தி. 55 வயதான இவர் நீண்ட காலம் துபாயில் வசித்ததால் பெயருடன் துபாய் ஒட்டிக்கொண்டது. இவருக்கு சொந்தமாக 25 ஏக்கர் கரிசு நிலம் உள்ளது. இதில் 10 ஏக்கரை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள கருவேல மரங்களை அகற்றி நிலத்தை சுற்றிலும் மழை நீரை சேமிப்பதற்கு வசதியாக 10 அடி அகலத்தில் அகழி வெட்டியுள்ளார். மீதமுள்ள 15 ஏக்கர் நிலத்தில் இருந்து மழை நீரை அகழிக்கு கொண்டு வர சிறு வாய்க்கால்கள் வெட்டியுள்ளார். மேடான இடங்களில் சிமெண்ட் தொட்டிகள் கட்டி வாய்க்கால்களில் இருந்து நீரை தொட்டிகளில் சேமித்து பின் அகழியில் விட ஏற்பாடு செய்துள்ளார். இதையடுத்து 10 ஏக்கர் நிலத்தில் தண்ணீர் தேங்காத கரிசல் மண்ணை 4 அடி ஆழத்திற்கு அகற்றிவிட்டு சவுடு மணல் பெருமணலையும் கலந்து மண்ணை மாற்றியுள்ளார். இதுல தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு 10 நிமிஷம் கூட பெய்யல. இந்த 3 நாள்லயே 3 அடி தண்ணி இருக்கு. இதே இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பெஞ்சுன்னா இதுல ஒரு 30 அடி தண்ணி உயரும் இந்த பண்ணைக்குட்டையில. அப்ப இந்த மாதிரி 30 அடி தண்ணி 3 பண்ணைக்குட்டைக்கு என்ன ஆச்சுன்னா இந்த 3 பண்ணைக்குட்டையில வச்சுட்டு எனக்கு 50 ஏக்கரை நான் விளைய வச்சிருவேன். இதன் மூலம் இந்த மண்ணில் நீர் தேங்குகிறது. 10 ஏக்கரில் ஆங்காங்கே பண்ணை குட்டைகள் அமைத்து அதிலும் மழை நீரை சேமித்துள்ளார் துபாய் காந்தி. இதன் மூலம் ஆண்டு முழுவதும் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு நீருக்கு பற்றாக்குறை ஏற்படுவதில்லை என்பது இவரது அனுபவம். தனது நிலத்தில் குதிரைவாலி, கம்பு, சோளம், திணை, கீரை போன்றவற்றை பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். அரசு வழங்கும் மானியங்கள் குறித்து சிறு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இல்லை என்றும் அவர்களுக்கு அனைத்து தகவல்களும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் துபாய் காந்தி. விழிப்புணர்வு இருந்தா, மானியம் இருந்தா நம்ம விவசாயிகளுக்கு அதை கண்டறிஞ்சு கொடுக்கணும். யாரு சிறு விவசாயி பெரிய விவசாயி இந்த மானியம் கொடுத்தா கரெக்டாக அதை யூஸ் பண்றாங்களா, அதை சர்வே பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழியை துபாய் காந்தி நிரூபித்துள்ளார். மழை நீரின் அருமையும் தேவையும் இதன் மூலம் விவசாயிகள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. குறைந்த செலவில் சிறுதானியங்களை பயிரிட்டு அதிக லாபம் ஈட்டி வரும் துபாய் காந்தி போன்ற விவசாயிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும். கிளங்காட்டூர் கிராமத்திலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக சிதம்பரம்.